ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்த்தி சாரோட மெய்யழகன் படத்துலேருந்து நீங்கள் செம்மையான அப்டேட்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த மெய்யழகன் படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருந்து செம்மையான போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் செப்டம்பர் 27 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டருமே ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் டேட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல இருந்து ஒரு சின்ன டீசர் கட்டுமே ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடியோ லான்ச்ல கார்த்தி சார், சூர்யா சார்களும் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. கார்த்தி சார் நடிச்ச கொம்பன் விரும்பன் இந்த படங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். அந்த படங்கள் மாதிரி தான் இந்த படமும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா 2D என்டர்டைன்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா சூர்யா தான் தயாரிச்சிருப்பாரு. இந்த படத்தையுமே பார்த்தீங்கன்னா 2D என்டர்டைன்மெண்ட் தான் தயாரிக்கிறாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பிளாக் பஸ்டர். அதே மாதிரி இந்த மெய்யழகன் படமும் வேற லெவலில் பிளாக் பஸ்டர் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. கோயம்புத்தூர்ல இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சாரோட ஸ்பீச் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. கார்த்தி சார் கடைசியாக நடித்து வெளிவந்த ஜப்பான் படம் சரியாக போகலை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த படத்தோட ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்தது. ஆனால் இந்த மெய்யழகன் படத்தை பற்றி பார்த்தோம்னா மற்ற ஆடியன்ஸுக்கு பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே நண்பா, நீங்கள் யாரெல்லாம் அந்த மெய்யழகன் படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.